என்ன பேச கூப்பிடுவாங்கன்னு நினைக்கல. நான் ரொம்ப ஆவலோட அவங்கள எல்லாம் பேசுறதை கேட்கறதுக்காக உட்காந்துருந்தேன். அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். பட் ரெண்டு விஷயம் சார் சொன்னது, இந்த 5 years நம்ம வந்து நாட்டை இன்னொருத்தர் கையில ஒப்படைக்கிறோம். ஒரு வீடை வாங்கறதுக்கு, ஒரு பொண்ணை கொடுக்கறதுக்கு, இல்லைன்னா பொண்ணு எடுக்கிறதுக்கு இவ்வளோ விசாரிக்கிறோம், இவ்வளோ கிரெடிபிலிட்டி பார்க்குறோம், என்னெல்லாம் பார்க்குறோம். 5 வருஷம் நம்மளோட நாட்டை இன்னொருத்தர் கையில ஒப்படைக்க போறோம். அப்ப எவ்வளவு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம், எவ்வளவு யோசிக்கணும், அதுக்கப்புறம் தானே ஓட்டு போடணும். நம்ம பண்ணறது இல்லையே, அப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஸோ சார் வந்து சொன்ன ஒரு விஷயம், எம்பவர்மெண்ட், the true empowerment is in your hands. 18 yearsல இருந்து you can vote. How many of us go and vote? நான் வந்து உண்மையை சொல்ல போனா 40 yearsக்கு அப்புறம் தான் ஓட்டே பண்ணேன். அது எப்படின்னா, என்னோட டாட்டர் வந்து once she became 18, she came and said, what are you doing? நீங்க ஏன் vote பண்ணல? I said, what difference is going to make? அந்த attitude problem தான். பசங்க நம்மள வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. We have borrowed this earth from them. We have not taken it from our ancestors. So I think Deepa is doing the right thing by producing leaders. So these people are going to take it forward, and we are answerable to them. We are answerable to them. So அந்த ஒரு பாயிண்ட். அடுத்தது வந்து அந்த கேர்ள்ஸோட இஷ்யூ. ஸோ இன்னைக்கு I came to know that இந்த ஹாசினியோட கேஸ்ல சார் இவ்வளோ நாள் அவங்க பெயில் அப்ளை பண்ணல, இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு அந்த டாபிக் வந்து அடங்கினதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க. கோர்ட் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. பட் சிஸ்டமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்கணும்னு போராடிட்டு தான் இருக்காங்க. பட் அந்த பெயில் அப்ளை பண்ண அட்வொகேட்ஸ், அதுதான் எங்களோட ரிக்வெஸ்ட். யூனோ ப்ளீஸ், பிகாஸ் அந்த ஹாசினிய இப்படி பண்ணின அந்த பையனுக்கு முன்னாடியே கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கு. Because of influence and power, money power, he's come out. There are many cases. Now what we want is, okay, innocent should not be punished. It's all there, benefit of doubt, everything is there. But now for the current situation, rapists cannot be spared. Whether they are, under 18 minor solringa. He has committed a crime. Once he is raped, how come he is minor? The very act is that shows that he's a man. The very act shows he's a man. Then how can you say he's a child? That is one thing. And அந்த கேஸ்ல பெயில் அப்ளை பண்ண போறாங்க. பெயில் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. கொடுத்தாங்கன்னா I think that is when we have to come into that is when we need to voice our thoughts and voice our objection. That is one thing. And because I got into this Hasini's thing, I get very emotional because I was talking to her family. I was, and the Nandiniyoda case which got drowned because நம்மளோட ஜல்லிக்கட்டு பிரச்சனை இருக்கும்போது அந்த நந்தினியோட கேஸ் நடந்ததுனால அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கல. எவ்வளோ கஷ்டப்பட்டது அந்த குழந்தை, 4 நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா, அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கவே இல்லை. அந்த அளவுக்கு அதுக்கு கிடைக்க வேண்டிய அட்டென்ஷன் கிடைக்காம போயிடுச்சு. பிகாஸ் இன்னொரு எபிசோட் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஒவ்வொரு இடத்துல இப்போ ஹாசினியோட கேஸ் பாத்தீங்கன்னா அங்க வந்து இட் இஸ் பர்வர்ஷன். நந்தினியோட கேஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் காஸ்டிசம். நிர்பயா கேஸ் பாத்தீங்கன்னா அங்க there is a or Shwati's கேஸ் பாத்தீங்கன்னா அங்க ஒரு மேல் superiority complex. So you can't generalize the cause of rape and violence against women. Each one is different cause, but finally the women are getting affected, no? எங்க போனாலும் finally affect ஆகுது women தானே. So that is the cause of worry. அந்த இடத்துல we need to voice our objection. நான் feel பண்றேன். And this is an excellent initiative, Mr. Gani. I think it's his brainchild and has brought all these inspiring people on the dais. ஒவ்வொருத்தர் பேசும்போதும் நமக்கு இப்போ நாசர் சார் தெரியும் நல்லா. We know that he is a deep thinker, he is a very learned person, but இந்த அளவுக்கு பண்ணாருன்னு இன்னைக்கு தான் தெரியும். It inspires us. Social activism or social work is not about okay நம்ம சம்பளம் வாங்காம சும்மா நம்ம ரோட்ல போய் சர்வீஸ் பண்ணா மட்டும் social work கிடையாது.
நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா செஞ்சாலே சோஷியல் ஒர்க் தான், ரெஸ்பான்சிபிளா செஞ்சாலே அது சோஷியல் ஒர்க் தான். And now they are encouraging social entrepreneurship because அதுல சுயநலம் மட்டும் இல்லாம பொதுநலமும் கலந்திருந்தா, that is something we have to encourage. So encourage these children to be entrepreneurs. If a farmer's kid has done his engineering, encourage him to take up farming and use this technology for the benefit of the what he is doing, for the benefit of the occupation. And the social entrepreneurship, which has Podunalam also in mind, has to be encouraged. And media, of course, the power of media. And cinema, why they have to be more responsible. Why we are all cribbing, like, ஒவ்வொரு பெண்ணும் சினிமா ஸ்க்ரீன்ல தெரியறது பெண்ணா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு நான் இங்க வந்து நின்று பேசுறேன்னா எத்தனையோ காலமா என்னோட பாட்டி அவங்க பாட்டி எல்லாம் போராடினதுனால தான் நான் இன்னைக்கு உங்க கூட வந்து நின்று பேசிட்டு இருக்கேன். இதை நாங்க தொலைக்க விரும்பல. குழந்தைங்களை வாசல்ல விளையாட விடறதுக்கு கூட பயமா இருக்கு. We don't want this. So each one of us has to be responsible, whether it is dialogues, whether it is gestures, whether it is social customs, whether it is rituals. We need to voice our opinion. We have the right to live it with equal platform. There is no doubt about it. And I think cinema and media has a lot of power, and we really solicit your support. And thank you very much for this opportunity. Once again, wishing all the very best. And we have a lot of expectations, lot of hope. I won't say expectation, hope. You are the hope. You are the future. So, yeah. Thank you so much. Wonderful being here.